சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் முதற்கட்ட வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் குலவிளக்கு என்ற திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் தரப்படும் என்றும், மாநகர பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் தொடரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்துள்ளார். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் மனை வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க தலா 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் அதிமுகவின் முதல்கட்ட தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பெண் 3, அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும்.